தினமும் காலையில் விடுகிறப்போ நம்ம சென்ன முந்தைய நாள் குப்பைகள் இல்லாமல் தூய்மையாக இருக்கிறது தான். அதுக்கு காரணம் இரவு முழுக்க கடுமையாக உழைக்கிற தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய நீங்கள் தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு உணவு வழங்கும் இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி வச்சதில் நான் உள்ளபடியே பெருமை அடைகிறேன். என்னதான் சத்துணவு, டயட், எக்ஸசைஸ்ன்னு இருந்தாலும் நாம் ஆரோக்கியமாக வாழணும்னா அதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா தூய்மை தான். வெயில், மழை, வெள்ளம், புயல்னு இந்த மாநகரம் எந்த பேரிடரை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து மீண்டு வருவதில் உங்களுடைய பணிதான் மிக முக்கியமாக இருக்கு. உங்களுடைய ஒப்பற்ற உழைப்பால தான் நம்முடைய சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கு. உங்களால தான் நீர்நிலைகள் தூய்மையாக இருக்கு. உங்களால தான் குழந்தைகள் நலமா பள்ளிக்கெல்லாம் போயிட்டு வராங்க. நான் இந்த சென்னை மாநகருக்கு மேயராக பொறுப்பேற்ற போது தலைவர் கலைஞர் எனக்கு என்ன அறிவுரை சொன்னார்னா, இது பதவி அல்ல, பொறுப்புன்னு சொன்னார். அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க செய்யறதும் வேலை இல்லை, அது சேவை. சென்னையில் நைட் டிராவல் பண்றவங்களுக்கு தான் தெரியும். பகலெல்லாம் பிஸியா இருக்கிற இந்த சிட்டியில ஊரே அடங்கின பிறகு ஓய்வில்லாம உழைக்கிறவங்க நீங்க தான். உங்களோட அர்ப்பணிப்பு மிக்க சேவை உணவை பார்த்து நான் மட்டுமல்ல, இந்த மாநகரமே நன்றி உணர்ச்சியோடு உங்களை வணங்குது. ஒட்டுமொத்த சென்னை சார்பா உங்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த சென்னைக்கு மேயரா பொறுப்பேற்றப்போ தூய்மையான நகரா இந்த நகரை உயர்த்தணும்னு நினைச்சேன். அதுக்காக தூய்மை பணிகளில் இயந்திரங்களை பயன்படுத்த நாங்கள் தொடங்கணும். குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து போட்டு அதை மேலாண்மை செய்யணும்னு பல்வேறு முன்னெடுப்புகள் எல்லாம் கொண்டு வந்தேன். அதெல்லாம் தான் இன்னைக்கு நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய மாற்றத்திற்கு முதல் படி. இந்த மாநகரத்தை தூய்மையா பாதுகாக்கிற உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. உங்களுடைய மாண்பு காக்கப்படணும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும், உங்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படணும். இதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதி பயணத்தில் உங்க சுயமரியாதையை காத்து உங்கள் பசியை போக்கிடத்தான் இன்னைக்கு இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த திட்டத்தின்படி தூய்மை பணியாளர்களுக்கு அவனுடைய பணிகளுக்கு இடையில உணவு வேளையில சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த உணவு வழங்கப்படும். தூய்மையான முறையில சமைச்சு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சூடு குறையாம இருக்க வெப்ப காப்பு பையில அதை எடுத்து செல்லப்பட்டு தூய்மை பணியாளர்கள் பணியாற்றக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே உள்ளாட்சி அமைப்புக்கு சொந்தமான கட்டிடத்துல உணவு பரிமாறப்படும். நம்முடைய நலனுக்காக உழைக்கிற மக்களுக்கு உணவு அளிக்கிறது அரசினுடைய பொறுப்பு என்கிற அந்த உணர்வோடு தான் இந்த திட்டம் செயல்படுத்துகிறோம். நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது, இப்போ கூட சமீபத்தில் அந்த ஜெர்மனி நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு வெளியிட்ட உங்களில் ஒருவன் பதில்கள் வீடியோ பதிவில் நான் சொல்லியிருந்தேன், பொது இடங்களில் தூய்மை பேணக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின் நம்ம மக்களுக்கு வரணும்னு சொன்னேன்.
பொதுமக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாம நடந்து போறக்கூடிய பாதை கொஞ்சம் தூய்மையற்று இருந்தாலே முகச்சுளிப்போடு கடந்து போவோம். ஆனா தூய்மை பணியாளர்களோ நாம அன்றாட தேவையில்லைன்னு தூக்கி எறிகிற கழிவுகளை அப்புறப்படுத்துறாங்க. இவங்களை கொஞ்சம் நினைச்சு பார்த்து அதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்காம பொது இடங்கள்ல கழிவுகளை கொட்டுறது, அது மாதிரி செயல்கள் எல்லாம் செய்வது நியாயமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். சிலரெல்லாம் வீட்டில இருந்து குப்பை தொட்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு வந்து குப்பை தொட்டியில் கொண்டு போடாம அங்கிருந்து தூக்கி எறிகிறது, அப்படியே பக்கத்தில் போட்டுறது, தூரத்துல இருந்து தூக்கி வீசுவாங்க. இந்த பழக்கத்தை எல்லாம் ஈஸியா மாத்திக்கலாம். எதிர்காலத்துல மேற்கத்திய நாடுகள் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள்ல இருப்பது போல மக்கள் அனைவரும் சுய ஒழுக்கத்தோட 100 விழுக்காடு கடைபிடிப்பாங்க. குப்பைகளை ஒழுங்கா தரம் பிரிச்சு போட்டு தூய்மை பணியாளருடைய சுமை பெருமளவில் குறையணும். தூய்மை பணியாளர் என்பது மற்ற எந்த பணியையும் போன்ற பணியாக கருதப்படுகிற அளவுக்கு இவங்களுடைய கண்ணியமும் முறையான பணி சூழலும் உறுதி செய்யப்படணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கான முன்னெடுப்புகளை திட்டங்களாக உருவாக்கி செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இதையெல்லாம் இவங்களுக்காகன்னு சொல்லலை, பொதுவாக ஒரு சமூகமாக நம்ம ஒழுக்கம் மேம்படணும்னா அக்கறையோடு சொல்கிறேன். நம்மளை பார்த்து தான் நம்ம பசங்க நடந்துப்பாங்க. நாம் கரெக்டாக நடந்துக்கிட்டா அடுத்து வரக்கூடிய தலைமுறை இன்னும் பெட்டராக நடந்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நம்ம நகரணும்னு நான் விரும்புகிறேன்.